ஹலோ கைஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். இன்றைக்கி நம்ம கருணைக்கிழங்கு புளிக்குழம்பு எப்படி வைக்கிறதுன்னு பார்க்க போகிறோம். நான் கருணைக்கிழங்கை வந்து நல்லா கழுவிட்டு குக்கரில் வச்சு 2 விசில் எடுத்து வச்சுக்கிட்டேன். இப்போது அடுப்பில் ஒரு வாணலி வச்சுட்டு அதில் நல்லெண்ணெய் சேர்த்துக்கிறலாம். இந்த எண்ணெய் நல்லா காயட்டும். காஞ்சோன்னே இதில் கொஞ்சம் கடுகு சேர்த்துருக்கோம். அது கூட கொஞ்சமாக வெந்தயம் சேர்த்துக்கிறலாம். இது 2 நல்லா வெடித்ததுக்கப்புறம் நம்ம கருவேப்பிலை சேர்க்க போகிறோம். கொஞ்சமாக பூண்டு நம்ம நறுக்கி வச்சுருக்கோம். அந்த பூண்டையும் இந்த எண்ணெயிலே சேர்த்துக்கிறலாம். லைட்டாக வதக்கிக்கலாம். இது கூட சின்ன வெங்காயம் நம்ம உரித்து வச்சுருக்கோம். சின்ன வெங்காயத்தை கட் பண்ணல, முழுசாக தான் போடுறோம். புளிக்குழம்புக்கு சின்ன வெங்காயம் முழுசாக போடும்போது அது நல்லாவே டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ இந்த வெங்காயம் வதங்கினோன்னே இது கூட ஒரே ஒரு தக்காளி நம்ம ஆட் பண்ணிக்கலாம். இந்த தக்காளி நல்லா வதங்குறதுக்கு இது கூடவே கொஞ்சமாக நம்ம உப்பு சேர்க்க போகிறோம். இப்போ நான் கல் உப்பு தான் தேவையான அளவு சேர்த்துருக்கேன். நம்ம இது சேர்த்துட்டு நம்ம குழம்பு எல்லாம் கூட்டி வச்சதுக்கப்புறம் தேவைப்பட்டால் நீங்கள் உப்பு சேர்த்துக்கிறலாம். இப்போ இது நல்லா வதங்கிட்டுருக்கு. இப்போ இந்த எண்ணெயிலே மசாலா சேர்த்துக்கிறலாம். இது கூட கொஞ்சமாக மஞ்சத்தூள், மிளகாத்தூள், அப்புறம் மல்லித்தூள், இது 3ஐயும் சேர்த்து இந்த எண்ணெயில் லைட்டாக ஒரு வதக்கிக்கலாம். இப்போ இது வதக்குனதுக்கப்புறம் இது கூட அந்த புளி கரைசலை நம்ம சேர்க்க போகிறோம். கருணைக்கிழங்கு குழம்புக்கு புளி கொஞ்சம் அதிகமாக இருந்தால் குழம்பு நல்லாயிருக்கும். அந்த கிழங்கு சாப்பிடும்போது அந்த நாக்கில் அந்த ஒரு நமைச்சல் ஏற்படும்ல, அது இருக்காது. ஸோ நம்ம குழம்பு இப்போ ரெடி பண்ணிட்டோம். இதில் இப்போ வேக வச்ச கருணைக்கிழங்கை நம்ம சேர்த்துக்கிறலாம். இதில் இந்த குழம்புல பார்த்திங்கன்னா நம்ம தேங்காய் சேர்க்க போகிறது இல்லை. ஆகையினால் நல்லா வேக வச்சு வெந்த ஒரு கிழங்கு இதில் மசிச்சு விடுறதுக்காக நம்ம எடுத்து வச்சுருக்கோம். அந்த கிழங்கையுமே இப்போ இதில் நம்ம மசிச்சு விட்டுக்கலாம். இப்போ இது மசிச்சு விடும்போது அந்த குழம்போட டேஸ்ட்டு இன்னும் கொஞ்சம் நல்லா வரும். குழம்புமே உங்களுக்கு கொஞ்சம் நல்லா திக்காக கிடைக்கும். அதுக்காக நம்ம கருணைக்கிழங்கை அதில் மசிச்சு விட்ருக்கோம். இப்போ தேவையான அளவு நம்ம குழம்பெல்லாம் கூட்டி வச்சுட்டு அதை ஒரு மூடி போட்டு நல்லா கொதிக்க விட்டுறலாம். பாருங்கள், குழம்பு நல்லா வந்துட்டுருக்கு. இப்போ இது கொதிக்கட்டும். பாருங்கள், நல்லா கொதிச்சிருச்சு. குழம்புமே பாருங்கள் நல்லா சுண்டி நல்லா வந்திருக்கு. இப்போது இதுக்கு மேலே நான் கொஞ்சமாக கஸ்தூரி மேத்தி சேர்த்துருக்கோம். நம்ம தம்பிக்கு கொடுத்துருக்கோம். அவர் சாப்பிட்டு என்ன சொல்கிறாருன்னு பார்ப்போம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணி, ஷேர் பண்ணி, கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.